ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாணலில் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துட்டேன். அடுத்ததாக ஒரு வாணலில் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதுக்கு அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. அடுத்ததாக நம்ம இது கூட மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்து வரணுங்க. வெந்து நமக்கு ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும். திரும்பவும் 1 டைம் கூட நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.